கேரளால இருக்கிற முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ல ஒன்றான வயநாடுல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது பழசி ராஜா டோம். கேரள சிங்கம்னு அழைக்கப்படுற பழசி ராஜாவோட கல்லறை தான் இது. இங்க அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள், கடிதங்கள், பெயிண்டிங்ஸ்னு எல்லாமே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது வெடிகல் கேவ்ஸ். வயநாடுல இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்பாட்டான இது 6000 வருடங்கள் பழமையானது. இங்க இருக்கிற கேவ்ஸ்ல கார்விங்ஸ், சிம்பிள்ஸ் நிறைய காணப்படுது. 8வதா நம்ம பார்க்க போறது பூக்கோட் லேக். வயநாடுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்னா அது இந்த பூக்கோட் லேக் தான். இந்த லேக்குக்கு போற வழியில ஹில்ஸ், ஃபாரஸ்ட் நிறைய பிளேசஸ் நாம பார்க்கலாம். இங்க போட்டிங், அக்வாரியம், வாக்கிங் ட்ரைல்ஸ் அண்ட் கிட்ஸ் விளையாட பார்க்கும் இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போறது பேண்டோம் ராக். மனிதனோட மண்டையோடு மாதிரியே இந்த பாறை இருக்கிறதாலதான் இதுக்கு பேண்டோம் ராக்னே பேர் வந்தது. இந்த பிளேஸ்க்கு போற ரூட் ரொம்ப சீனிக்கா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண சூப்பரா இருக்கும். 6வதா நம்ம பார்க்க போறது சோச்சிபாரா ஃபால்ஸ். வயநாடுல இருந்து 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு சீனிக் வியூ உள்ள சூப்பரான ஸ்பாட் தான் இது. ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் தூரம் ட்ரெக் போனாதான் நாம இந்த வாட்டர் ஃபால்ஸ் அடைய முடியும். சோ ட்ரெக்கிங் லவர்ஸ்க்கு பர்ஃபெக்டான பிளேஸ்னு இதை நாம சொல்லலாம். 5வதா நம்ம பார்க்க போறது செம்பரா பீக். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள்ல இருக்கிற உயரமான மலை உச்சில இதுவும் ஒன்று. கடல் மட்டத்துல இருந்து 6890 அடி உயரத்துல சென்னேரி மலையில இருக்கிற இந்த இடத்துக்கு போற அட்வென்ச்சர் ட்ரிப் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். 4வதா நம்ம பார்க்க போறது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. 180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற இந்த சாங்சுரி தான் கேரளால இருக்கிற 2வது பெரிய வனவிலங்கு சரணாலயம். இங்க அடர்ந்த காடுகள், வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள், ஆறுகள் நிறைய காணப்படுது. இந்த இடத்தை சுத்தி பார்க்க கவர்மெண்ட் சைட்ல சஃபாரியும் அவைலபிளா இருக்கு. 3வதா நம்ம பார்க்க போறது பனசுர சாகர் டேம். பனசுரம் மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த அணை ட்ரெக்கிங், போட்டிங் போகவும் சுத்தி இருக்கிற மலைகளோட அழகை ரசிக்கவும் எக்ஸலண்டா இருக்கும். 2வதா பார்க்க போறது குருமலக்கோட்டா ஹில்ஸ். இயற்கையோட அழகையும் வரலாற்று சிறப்பையும் கொண்ட இந்த இடத்துல இருந்து வயநாடோட மொத்த அழகையும் நாம பார்க்கலாம். கடல் மட்டத்துல இருந்து 3251 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த பிளேஸ் நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடமாவே இருக்கு. ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிற இந்த பிளேஸ்ல இருந்து சன்ரைஸ் பாக்குற வியூ ரொம்ப பிளசண்டான ஃபீலா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது குருவா தீவு. வயநாட்டுல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தீவு தான் இது. கபினி ஆட்சிக்கு இடையில 950 ஏக்கர் பரப்பளவுல இந்த தீவு காணப்படுது. இங்க யோகா அண்ட் தியானம் பண்ணவும், நேச்சர் வாக் போகவும் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன்றே ட்ரிப் போகவும் என்ஜாய் பண்ணவும் இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.